கரூர்லேருந்து நேஷ்னல் செலக்ட் ஆகி ஜம்மு காஷ்மீருக்கு விளையாட போய் எங்கள் டீம் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கரூர் மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறோம். வலைப்பந்து தேசிய அளவிலான மிக எளியோருக்கான வலைப்பந்து போட்டியில் நாங்கள் நேஷ்னலில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம். டீமாக அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஜெர்மனியில் நடக்கக்கூடிய 27வது வருடம் ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய சர்வதேச லெவலில் முயற்சி பண்ணுவேன். சொல்லுங்க. கரூர் மாவட்ட வலைப்பந்து சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். பி கிருஷ்ணமூர்த்தி. கரூர் மாவட்டத்திலிருந்து சுடர் என்பவர் அன்ற போட்டியில் செலக்ட் ஆகி அது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 30லேருந்து 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. அப்போட்டியில் தமிழக அணியின் சார்பாக சுடர் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அத்துடன் அவர் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவரது பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார். நம்ம கரூர் மண்ணின் சுடர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போட்டியானது அடுத்தது ஜெர்மனி கண்டினியூவாக தொடர்ந்து 3 முறை தேசிய லெவலில் வெற்றி கொண்டால் அவர்கள் 27 நடைபெறக்கூடிய ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய சர்வதேச போட்டியிலும் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்காக தொடர்ந்து இவர் போட்டியில் வெற்றி பெற்று வெற்றியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா லெவலில் நடந்த மேட்ச்சில் எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க? இதில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 34 ஸ்டேட்டு கலந்துச்சு. 34 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 பேர். ஒரு ஸ்டேட்டுக்கு 12 பேர். பாய்ஸ் 6 பேர், கேர்ள்ஸ் 6 பேர். 34 ஸ்டேட். எத்தனை சுற்று நடந்தது? சார் 8 சுற்று நடந்ததுங்க. 8 சுற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அணி தான் ஓவரால் சாம்பியன். நம்ம ஒட்டுமொத்த சாம்பியனும் தமிழக அணி தான் வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் ஆடவர் மற்றும் இண்டிவிஜுவல் இந்தியா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான். விருதுநகர் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. குழுப்போட்டியில் நம்ம தமிழ்நாடு அணி பெண்கள் அணி மிக இளையோருக்கான பெண்கள் அணியும் தங்கப்பதக்கத்தை